குனிந்து கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒளிக கோஷம் போட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டான். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்கு சொல்லி தெரியற போல இருக்கு. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒளிக கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல, புலிகளடா. புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான். இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக. இலங்கை தமிழருக்காக 2 முறை ஆட்சியை இழந்த ஒரு கட்சி உலகத்துல உண்டுன்னா அது திமுகவை தவிர இல்லடா, முட்டாள். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான். இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக. தம்பி தம்பி ஐடி கார்டு டேய், இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா, எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? ஐயோ சாமி, வேற 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோற்று ஒரு கட்சி 5வது முறையும் களத்திலே தனித்து நிற்கப் போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலே நடக்காது. நம்மிடத்திலே பணம் இல்லை, நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை. ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். இவன் எதற்கடா நம்மை விமர்சிக்கிறான்? 10 ஆண்டுகால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா? வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா? முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா? சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நாடெங்கிலும் கணக்கில்லாத கற்பழிப்புகள், கொலைகள் நடந்ததா? இங்க பேசிக்கிட்டு இருக்கா? இல்லை. பிறகு எதற்காக விமர்சிக்கிறான்? பயம்தான். இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? சீமான் வளர்ந்து விடுவானோ, வென்று விடுவானோ, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்ற அச்சம். உன்னையெல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. நாம் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல, நம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். யார், நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நாம் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்தவர்கள். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு நாம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, அந்த மக்களின் உயர்வுக்காக உழைக்க வந்தவர்கள். ஒரு பண்ண வேணாம் சார், எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் காசு இல்ல, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இல்ல. இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங். வயித்தை நிரப்பிக் கொள்ள கூட வழி இல்ல. அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல், ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆனா என்ன பிரயோஜனம்? வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையாக வீரன், அவனே உண்மையான வீரன். மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும் போது நீ ஹால்ல தூக்கு போட்டுருக்கணும். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து களத்திலே நின்றோம். 2019 ஒரு சின்னம் விவசாயி, கண்ணா கிசான் என்ற ஒரு சின்னம், ஒரு கைகட்டி ஒரு வட இந்திய விவசாயி, ஒரு இரட்டை கரும்பு விவசாயி என்று பெயர் வைத்தவன் நான் தான். அவருக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. நீலகிரியில வேட்பாளரை போடவில்லை, என் தம்பிகள் தவறு செய்து விட்டார்கள். இல்லை என்றால் 18 லட்சத்திற்கு மேலே தொட்டு அன்றைக்கு 6 விழுக்காடை தொட்டு இருக்கும் கட்சி. புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாய வச்சுக்கிட்டு இது பேசுது. உலக நாடுகள் எல்லாம் எனக்காக பேசுகிற தேசிய பெருமக்கள். சீக்கியர்கள், வங்காளிகள், குஜராத் வங்காளிகள், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பே, கல்கத்தா. என்ன இங்க எல்லாம் லாட்ரி வியாபாரம் பண்ண போறியா? அவங்க எல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்தை தீர்த்து போறாங்க சொல்ல வந்தா லாட்ரி வியாபாரம் பண்ண போறா. எல்லா மாநிலத்திலிருந்தும்
என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசிய மக்கள் நிற்கிறார்கள். இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமத்து அட்ரஸ் இல்லாத பையன். என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம். எழுதி வைத்துக்கொள், 2026க்கு பிறகு சரியாக இன்னும் 6 மாதங்கள் என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. ஏன் போறே வரவன பூரா கடிக்க போறேன்டியா? வெறுநாய் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறாங்கடா மூதேவி. என் அன்பு தம்பி தங்கைகளே, நம்மால் முடியுமா? இது சாத்தியமா என்று எண்ணாதீர்கள். ஐயோ, நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு, நடக்காது தம்பி. அடுத்தவன் தோள் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது. 35 வருஷமா காத்துட்டு இருக்கீங்க. 6 தேர்தல்ல 16 வருஷமா ஐயாவை ஏத்துறன்னு தோத்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு விட்டுற மாட்டல, ஜெயிப்பேன். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்துக் கொண்ட அதே விவசாயி சின்னத்திலே வரட்டும்டா உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி வரும். உள்ளாட்சியில நீங்க வரீங்களா தானே பிரச்சனை. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இம்முறையும் 234 போட்டி, 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு, அதிலே 134 இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. மாணவர் இளைஞர் மகளிர் படை நில்லாது, நம் கட்சி வெல்லாது. சீமான் சீமான் செருப்பு கட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். செருப்பு கட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். எழுதி வச்சுக்கோ. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அறபோது நாளை யாரை எழுப்பி விட்டது? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா? மாமா பாடாரு மாமா, நாய் சங்கடப்படுதல. நீ கொடுத்தா சங்கடப்படுவேன், அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? அட ஏன்டா? ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல? உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா. போடா, போய் சாப்பிடா. போடா சாவடிக்கிறீடா. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? எல்லாரும் போலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க, ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.